கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மலைத்தொடர்கள், வழியில் ரிஃப்ரெஷ் பண்ண சிறு சிறு ஓடைகள், கொஞ்சம் காடு, நிறைய புல்வெளி, அங்கங்கே உரசி போகிற மேகக்கூட்டங்கள், வழியெல்லாம் கண்ணுக்கு செம விருந்து. ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா போகிற பாதை அவ்வளோ ஈஸி இல்லை. கரடு முரடான ஏற்ற இறக்கங்கள், இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு தோன்ற அளவுக்கு இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும். ஆனால் பீக்கில் இருக்கிற அந்த வியூவும் ட்ரெக் ஃபினிஷ் பண்ணால் வர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கே, இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். இதுதான் குமார பர்வதா ட்ரெக்கோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த ட்ரெக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு புக், ரூட்ஸ் அண்ட் த காஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஷங்கர் கோஸ் அரவுண்ட். ஃபஸ்ட் இந்த ட்ரெக்கை எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கோட 3 ரூட்ஸையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்நாடகாவில் ட்ரெக்கிங் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். aranyavihara.karnataka.gov.inங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு டிஸ்ட்ரிக்டில் கொடகு சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஷன்ஸில் 3 ரூட் காட்டும். நீங்கள் எந்த ரூட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். எவ்ரிடே லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஒரு ஐடிக்கு 3 பேர் தான் புக் பண்ண முடியும். பீடஹள்ளி ஆர் சுப்பிரமணியாவில் நீங்கள் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. மார்னிங் ஏர்லியாகவே ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் பிஃபோர் டே நைட்டு அங்கே ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்படியே ட்ரெக் அப்போது பேக்ட் லஞ்சும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. எந்த ரூம்டா? நானும் நீங்கள் அவர் கௌதம் ரூம்லயே இருக்கு. இல்ல நீங்க நாங்கள் ஸ்டே பண்ண ஹோம் ஸ்டேவோட நேமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ஹோம் ஸ்டே நல்லா நீட்டாகவும் ஃபுட்டும் நல்ல லோக்கல் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இல்லை, அது ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ரூட் வந்து மார்க் பண்ணி ஈஸி பாத் க்ளீன். இது பாத் க்ளீன். You go to first temple and then back side one track is there. You go to direct one end of நெக்ஸ்ட்டு நம்ம 3 ரூட்டையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பேசிக்காக இந்த ட்ரெக் பண்ண 3 ரூட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1, நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரெக் போனது இல்லைன்னா உங்கள் ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சவுமார்பேட்டில் இருக்கிற பீடஹள்ளி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்னும் சேம் பாயிண்ட்டுக்கு தான் வரணும். போகலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். 2 வீலரில் வந்தால் அப்படியே மேலே வரைக்கும் போகலாமா? அங்கே போய் நிப்பாட்டிக்கலாமா? 2 வீலர் மேலே வரைக்கும் விடுவாங்க. இல்லை அலௌடு இல்லை.
டென்ட் வச்சுருக்கேன். இனிமேல் தான்ப்பா ட்ரெக்கே ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ கேம்பிங் வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்டேல எதில் புக் பண்ணணும்னு தெரில. ஆனால் நிறைய தான் லன்ச் வெயிட் இருக்கு. ஒரு வாட்டி 2 வாட்டியும் சாப்பிட்டுக்கலாம். 10 மணிக்கு ஒரு டைம், 12 மணிக்கு ஒரு டைம் சாப்பிட்றலாம். அம்மா ஃப்ளாட் ஆயிடுச்சா? அங்க ஃப்ளாட்டா இருக்கா? ஆமா வாங்க. யாருக்கா தெரியும்? ஒன்றும் தெரியல. இல்ல ஃப்ளாட் இல்ல. அப்படியே போயிடலாமா திரும்ப? அப் அண்ட் டவுன் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 16 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ரூட்டில் மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் தான் வரும். கிராஸ்லேண்ட்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் இந்த ரூட்டில் புஷ்பகிரி பீக் மட்டும்தான் நம்ம டச் பண்ணுவோம். சேஷபர்வத்தா பீக் வராது. ஃபோனை கீழே வச்சிடலாமோ? போன வச்சிருக்கேன். 2 கிலோ ஏறினாதான் உழைக்கும். போப்புறோம் பிடிச்சிக்கோடா. ஓவராலாக போய்க்கலாமா? ஆமா. இந்த பாறையை கிழிச்சு விட்டுருச்சு கையா. இல்ல கட்டி கொக்கலாம். ஏன்டா இந்த ஆட்டு ஆட்டினா அதில் என்னடா வரும் கேமரா? காலில் இருந்து மண்டை வரைக்கும் ஆட்டிட்டு இருக்கான். ஸ்டெபிளைசர் இல்லையா அதுல? இருக்கும். அதுக்கு நீ இப்படியா ஆன்ல தான் இருக்கா? ஏறுது வைக்கிற மேல பார பரமாத்ல நானே பண்ணி பனி. அவ்வளோதான், இதோட நிழல் முடிஞ்சது. இல்ல வருது இருக்கா? உட்காந்துருக்காங்களாடா? மண்டையை புழக்க ஆரம்பிச்சிட்டான் வெயில். அந்த எனக்கு எப்படி நம்ம ஃபீல் ஆகுது. என்னடா 5 ஸ்டெப்புக்கு ஒரு டைம் நிற்கணும் போல. காஃப் வலிக்குதுடா. காஃபு சைடா. அதுக்கப்புறம் மட்டமா இருக்கா? இருக்கு இருக்கா இருக்கு. போலாம் ராஜ். போணுமா? போணுமாவா? கடல் இருக்கு. ரெஸ்டா? மேல
மேலே போனால் பீக்னா இதுக்கு மேலே இல்லை. ஆமாம், அதுதான் பீக். அதுதான் peak. இந்த சைடும் அப்போ அந்த பீக் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, அதுதான் என்னன்னு அந்த அந்த சைடு ஏறுறதுன்னா மாட்டும். தெரியல, நான் ஒருவேளை ஒரு டீவியேஷன் இருக்கிறதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கேருந்தே வியூ நல்லா தெரியுது. இப்படி தானே ரிட்டர்ன் வரணும். வெயிட் பண்ண வாங்க, ஆமாம், சாப்பிட்ணும். நம்ம கிட்ட தான் இருக்கு சாப்பாடு. சரி, வா போகலாம். உங்கள் சாப்பாடு எங்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் பாதியிலே திரும்பி வந்துட்டாங்கன்னு பேராகி போயிடும் நமக்கு. வா போகலாம். 400 இல்லை, 400 இல்லை, 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. என்னடா ஏதோ ஃபோர்ட் இருந்திருக்குமோ? கல்லெல்லாம் அடிக்க வச்சிருக்கேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? சூப்பர். எங்க இதுல இருந்து பார்க்கிங்ல இருந்து பார்க்கிங்ல கணக்கு தான். பார்க்கிங்லேருந்து 3 ஹவர்ஸா? அந்த நடுவில் மட்டும் அந்த செக்கிங் மட்டும் பாஸ். ஓகே ஓகே. பாஸ் பண்ணிட்டீங்களா? செக்கிங் மட்டும் பாஸ். கோட்டை வேண்டாம். ஒன்றும் தெரிலடா, ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகிருக்கு. இப்படியே வெயில் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் மேகமூட்டம், அங்கே தலை வருங்க. இப்போ இறங்கிட்டு அந்த பீக் போயிட்டு தான் மறுபடியும் இறங்கணுமா? சொல்கிறாங்க பார்த்து. ஆனால் இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பீக்கு. கீழே பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 2. நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமான ட்ரெக்லாம் போயிருக்கேன் அண்ட் என் ஃபிட்னஸ் லெவலும் பீக்கில் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இதுதான் குக்கே டு குக்கே ரூட், மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரூட். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து குக்கேயில் இருக்கிற சுப்பிரமணிய டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்குது. அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேம் ரூட் தான். நீ அந்த பீக் ஏறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஸ்லேண்ட் தான். மேலே போகிறப்ப உங்கள் குவாட்ஸை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு லாங் இன்க்ளைன்ட் அண்ட் ஸ்டீப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரெக்கை நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு டவுட்ஸ் நிறைய இடத்துல வரும். இதில் ஏறி இருந்தோன்னா என்ன அடுத்த வருஷம் இப்படி ஏறி இப்படி இறங்குறோம். அடுத்த வருஷமா? ஆனால் நம்ம வந்த வழி இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இல்லை, அது 11. இப்போ நம்ம போகிறது தான் 11. கேம்ப் வரைக்கும் தான் அது. அதை தாண்டி போகணும். ஆனால் ஏறதுக்கு இதை ஏறுறதுக்கே தெம்பு வந்துருச்சு. இங்கே பார்ப்போம், வாழ்கிற தெம்பு இருக்காதா? திரும்பி போயிடலாம். போன ரூட் மாதிரி இல்லாமல் இந்த ரூட்டில் நீங்கள் 2 பீக்கையும் டச் பண்ணலாம். அதாவது உங்களால் நல்ல பேஸில் ட்ரெக் பண்ண முடிஞ்சால் டச் பண்ணலாம். ரிட்டன் தானே மடமடன்னு இறங்கிடலான்னு நினைக்காதீங்க. ஃபார் சம் பீப்புள் ரிட்டர்ன் இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் கிளைம்பிங் அப். என்ன மாதிரி டிசென்ட் வந்து ரொம்ப ஸ்டீப்பாகவும் சர்ஃபேஸ் ரொம்ப அன்ஸ்டேபிள் அண்ட் கரடு முரடாகவும் இருக்கும். அதனால ஃபுல் லோடு உங்கள் முட்டிக்கு தான் போகும். நீல ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நீ ஸ்லீவ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் அப் அண்ட் டவுன் இஸ் மோர் தென் 25 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இட் இஸ் a வெரி லாங் ட்ரெக். கண்டிப்பாக மார்னிங் 6:30க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் இருட்டாகிறதுக்கு முன்னாடி கீழே ரீச் ஆக முடியும். என்னடா ஒரு ரூட் ரொம்ப மொக்கையாகவும் இன்னொரு ரூட் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகுதா? அங்கே தாங்க வருது இந்த ரூட் நம்பர் 3. இட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஸ்டார்ட் ஃப்ரம் பீடஹள்ளி அண்ட் எண்ட் அட் குக்கே ஆர் இன் ரிவர்ஸ். அது அந்த மலைக்கு பின்னாடி இருக்குடா. நான் அதுதான்டா சொன்னேன், ஏமாத்திட்டீங்க என்ன. 3 மணி ஆக போதா? இதில் பீடஹள்ளியோட ஃபாரஸ்ட் ரூட் அண்ட் குக்கேவோட கிராஸ்லேண்ட்ஸும் பார்க்கலாம். 5 கிலோமீட்டரா? 2 பியூட்டிஃபுல் பீக்ஸையும் டச் பண்ணிடலாம். 4.5. ஒரு சைடு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இன்னொரு சைடு 11 to 12 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனாலும் 5 மணிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். வெப்சைட்டில் வந்து 10 to 12 hours தான் போட்டிருந்தான்.
நம்ம 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். 5 மணிக்குனா கரெக்டு 10 ஹவர்ஸு. 12 ஹவர்ஸ்னால் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து வந்தாங்கன்னா 12. ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 21 கிலோமீட்டர்ஸ் வரும். டிஃபிகல்ட்டி லெவலும் மீடியமாக இருக்கும். நான் இந்த ரூட்டு தான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். நானும் இந்த ரூட்டு தான் பண்ணேன். என்ன ராஜு, நீ ஏன் நிற்கிற? ஓ ஆமாம், இன்னொரு 1/4 மணி நேரத்தில் இருட்டிடும் அப்படியே. அப்பா 2-3 லைட் தெரியுதுடா. அப்போ தெரிஞ்சுது. அப்பா டைம் என்னடா ஆச்சு? 6:40. 8 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோமா, 7:45. தப்பாக பிளான் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக 14 கிலோமீட்டரா. உங்களுக்கு இந்த ட்ரெக்கில் வேறு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த ட்ரெக்கு பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.